தாய் யானை உயிரிழக்க உடன் வந்த சகோதர யானையையும் காணாமல் பரிதவித்து வனத்தில் ஆதரவின்றி அலைந்த குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார்கள் தமிழக வனத்துறையினர். வனத்தில் எதிரொலித்த அழுகுரல், 2 மாத யானைக்குட்டியின் பாச போராட்டம். எதுவும் பலனளிக்காமல் உயிரிழந்தது தாய் யானை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் சற்று வளர்ந்த யானைக்குட்டி 2 மாத குட்டியுடன் வந்த ஒரு பெண் யானை பண்ணாரியம்மன் கோயில் அருகே கடந்த 3ஆம் தேதி மயங்கி விழுந்தது. தன்னுடன் மகிழ்ச்சியாக நடந்து வந்த தாய்க்கு திடீரென என்ன ஆனது என தெரியாமல் பரிதவித்த குட்டியை கண்ட வாகன ஓட்டிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினரை கண்டு மிரண்ட குட்டி அங்கும் இங்கும் அலை பாய்ந்தது. அதனை அமைதிப்படுத்தும் விதமாக அகழி வெட்டி அதில் யானை குட்டியை இறக்கி தாய் போல பராமரித்தனர் வனத்துறையினர். இரவை கடந்தும் தாய் யானை அசைந்து கொடுக்காமல் கிடக்க சிகிச்சை தொடர்ந்தது. மறுபுறம் சற்று வளர்ந்த யானை மற்றொரு யானை கூட்டத்துடன் இணைந்துவிட 2 மாத குட்டி யானையை அகழிக்குள்ளேயே வைத்து வனத்துறையினர் பராமரித்தனர். பச்சிலம் குழந்தைக்கு வழங்கப்படும் பால் பவுடரை கலந்து கொடுத்தும் தலை கோதியும் உறங்க வைத்து வந்தனர். சிகிச்சை பலனின்றி தாய் யானை உயிரிழக்க குட்டி யானையை அகழியில் இருந்து வனத்துறையினர் வெளியே விட்டனர். கூட்டத்தை பார்த்து மிரண்டு கட்டுப்பாடு இலக்கின்றி குட்டி யானை வனத்தில் தலை தெறிக்க ஓடியது. அதுதான் யானைக்குட்டி ஓடிவிட்டதே என தமிழக வனத்துறையினர் அடுத்த வேலையை பார்க்க செல்லவில்லை. குட்டி யானையின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் தொடர்ந்து கண்காணித்தனர். அது செல்லும் பாதையை பின்தொடர்ந்தனர். கடைசியில் தன்னுடன் வந்த மற்றொரு இளம் யானை இருந்த கூட்டத்திலேயே அந்த குட்டி யானையும் ஐக்கியமாகியது. அதனால் வனத்துறையினர் சொல்லொன்னா இன்பத்தில் திளைத்தனர். இந்த ஆண்டில் 2வது முறையாக குட்டி யானையை அதன் கூட்டத்தோடு இல்லை குடும்பத்தோடு சேர்த்த மனநிறைவோடு தங்கள் அடுத்த பணியை பார்க்க சென்றனர் தமிழக வனத்துறை ஊழியர்கள்.